அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய மாலை வேளையில் மீண்டும் ஒரு பசுமையான ஒரு நேரலை பயிற்சியில் உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைவரையும் பசுமையுடன் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மரம் வளர்ப்பு. விவசாயத்துல இன்னைக்கு உள்ள பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை ஆட்கள் பற்றாக்குறை தான். ஸோ ஆள் பற்றாக்குறைக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கிற விவசாயிகள் அடுத்த தேர்வா இருக்கிறது மரம் வளர்ப்பு. ஒரு காலத்துல மரம் வளர்க்கறது சுற்றுச்சூழலுக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மரம் வளர்க்கறதுல வணிக ரீதியா மரம் வளர்க்குறப்ப எந்த மாதிரியான முறைகளை நம்ம கையாளுறப்ப அது வணிக ரீதியா லாபகரமா இருக்கும், அதை பத்தியா நீங்க நம்ம பேச போறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில முழுக்க முழுக்க நம்மளோட இணைய போறாங்க மேட்டுப்பாளையத்தில் இருக்கக்கூடிய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய மர சாகுபடி துறையின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அதோட இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கியமான ஒரு விருந்தினர் அறிமுகப்படுத்த போறோம். பசுமன்றனோட சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறது வனத்துக்குள் திருப்பூர். இன்னைக்கு மரம் வளர்க்கறத இளைஞர்கள் மத்தியில பெரிய ஒரு விஷயமா உருவாக்குறதுல வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு நம்ம பாராட்டியே ஆகணும். கிட்டத்தட்ட கலாம் ஐயாவுடைய நினைவு நாள் ஆரம்பிச்ச வனத்துக்குள் திருப்பூர் இன்னைக்கு 10 லட்சம் மரங்களையும் தாண்டி மிக வெற்றிகரமா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க நட்ட மரங்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி நட்ட அரசியல்வாதிகள் மாதிரி இல்ல, மரங்கள் மட்டும் நட்டு வச்சுட்டு போயிருவாங்க, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரி வேலை இல்லாம அவ்வளவு மரங்களுமே இன்னைக்கு நிலங்கள்ல பார்க்க முடியும். எந்தெந்த மரங்கள் எங்கெங்க இருக்கின்ற புள்ளி விவரத்தோட கையில இருக்காங்க. சோ அந்த 10 லட்சம் மரங்கள் நடவு பண்ண பின்னாடி திருப்பூருடைய சுற்றுச்சூழலில் எவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருக்கின்றதையும் ஒரு ஆய்வறிக்கையா சமீபத்துலதான் சமர்ப்பிச்சிருக்காங்க. சோ அந்த அமைப்பினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் வெற்றி அமைப்பின் தலைவர் திரு சிவராமன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறேன். நிகழ்ச்சி இதுல இருந்து தொடங்குது. இப்போ அடுத்தபடியாக சிவராம் ஐயா வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு பத்தியும் நம்ம பாலசுப்ரமணியம் சாரை பத்தியும் ஒரு சின்ன அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சி தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவராம் ஐயா, நீங்க பேச ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஒத்துக்கிட்டதுக்கு பசுமை விகடன் குழுமத்தாருக்கு எனது முதற்கண் நன்றி. வனத்துக்குள் திருப்பூர் பத்தின ஒரு சிறிய அறிமுகம். கடந்த 2015ஆம் ஆண்டு கலாம் ஐயாவோட நினைவா 1 லட்சம் மரக்கன்று நட்டு திருப்பூர் மாவட்டம் பூரா வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல ஏற்பட்டதுதான் வனத்துக்குள் திருப்பூர்ன்ற ஒரு அமைப்பு. நாங்க முதல் நாளில இருந்தே விவசாய காலி இடங்கள்ல தான் மரம் வைக்கிறதுன்றத தெளிவா இருந்தோம். என்ன காரணம்னா, ரோடு சைடு அவென்யூ ட்ரீஸ்ல பராமரிப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய தொந்தரவுகள், நிறைய சங்கடங்கள் ஏற்படுதுங்கிறத முன்னாடியே உணர்ந்திருந்தோம். ஏன்னா 20 வருஷமா நாங்க எங்க அமைப்பு மரம் வளர்ப்புல இருக்கு. விவசாய காலி இடங்கள்ல நாங்க விவசாய அணுகி எங்களோட ஒரே கோரிக்கை, பாதுகாப்பு வேலி இருக்கணும், கொஞ்சமாவது தண்ணி இருக்கணும். இந்த 2 தான் எங்களோட கோரிக்கை. அந்த மண்ணை பரிசோதனை பண்ணி அந்த மண்ணுக்கும் அந்த தண்ணி பரிசோதனை பண்ணி அந்த மண்ணுக்கும் அந்த தண்ணிக்கும் என்ன மரம் நல்லா வரும் அப்படின்றத தேர்வு செஞ்சு எங்க வெற்றி அமைப்போட செலவுல நாங்க இலவசமா பண்ணி கொடுக்குறோம். விவசாயிகிட்ட 100 ரூபாய் கூட பணம் இதுக்காக சார்ஜ் பண்றது இல்லை. இது ஒரு சேவையா கடந்த 6 வருடமா பண்ணி முடிச்சிருக்கோம். இது வரைக்கும் 10.5 லட்சம் மரம் நட்டு முடிச்சிருக்கோம். இதுல நிறைய அனுபவங்கள் எங்களுக்கு நிறைய வந்திருக்கு. இது வரைக்கும் ஒரு 70 வகையான மரங்களை இது வரைக்கும் நாங்க நட்டிருக்கோம். இதுல நிறைய சக்சஸ் இருக்கு, நிறைய ஃபெயில்யூர் இருக்கு. முதல் வருஷம் வச்ச மரம் இன்னும் 5 அடி 6 அடி தாண்டாத மரங்களும் இருக்கு. நாங்க கடைசியா இப்ப டிசம்பர் 2020 வச்ச மரங்கள் இன்னைக்கு 10 அடி உயரம், அதாவது கிட்டத்தட்ட 5 மாசம் தான் ஆச்சு. 5 மாசத்துல 10 அடி உயரம் வளர்ந்த மரங்கள் இருக்கு. இந்த தேடல் வருடா வருடம் எங்களோட அனுபவங்கள், முந்தின வருஷம் பண்ண தவறுகளை சரி பண்றது, இந்த பயணம் தொடர தொடர எங்களோட அனுபவங்கள் தேடல்கள் உதவுது. போன வருஷம் பசுமை விகடன்ல ஒரு காணொலி காட்சி பண்ணியிருந்தோம். அது டாபிக் என்னன்னா, திசு வளர்ப்பு தேக்கு 1 ஏக்கர்ல 8 வருஷத்துல ஒரு விவசாயிக்கு 2 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். அதுல 50 லட்சம் ரூபாய் செலவு போனா 1.5 கோடி ரூபாய் நிகர லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தோம். நிறைய வாசகர்கள், பசுமை விகடனோட வாசகர்கள் அந்த நாத்து எங்க கிடைக்கும், அது அந்த திசு வளர்ப்பு தேக்க உடனடியா பண்ணணும்னு சொல்லி நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தாங்க. எங்ககிட்ட விலாசம் இருந்தது. ஆனா ஒரு தனியார் நிறுவனத்தை ப்ரொமோட் பண்ண வேண்டாம், இது ஒரு அரசு நிறுவனமா இருந்தா இன்னும் நம்பகத்தன்மை நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால அப்ப அந்த டைம்ல நாங்க அந்த விலாசங்களை பகிர முடியல.
2 மாசம் முன்னாடி மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரிக்கு வனத்துக்குள் திருப்பூர் உறுப்பினர் திரு நடராஜோட போய் ஒரு நாள் பூரா ஒரு பயிற்சி வகுப்பு முனைவர் பாலசுப்ரமணியம் ஐயாவோட ஒரு நாள் பூரா பயிற்சி வகுப்பு எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கர் பரப்பளவு இருக்கிற ஒரு காலேஜ். அதாவது வனக்கல்லூரின்னு ஒன்று இருக்கிறதே அதிகம் தெரியாது. டிஎன்ஏயும் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம். பட் அதுல மரங்களுக்கு தனியா ஒரு கல்லூரி இருக்கிறது அநேகம் பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இங்க லைவா, அதாவது இது வரைக்கும் நிறைய காணொலிகள் நாங்களும் நடத்தியிருக்கோம். அறிஞர் பெருமக்கள் அவங்க சொல்றது தியரி தான் அதிகம் இருக்கும். அதை ப்ராக்டிக்கலா போய் நம்ம தோட்டத்துல காட்டுல வச்சு பார்க்கும்போது நிறைய அதுல ஃபெயிலியர் வர்றதுதான் பார்த்துருக்கோம். இன்றைய சிறப்பு விருந்தினர், இன்றைய பேச்சாளர் முனைவர் பாலசுப்ரமணிய அவர்கள் அவரோட அனுபவம் ஸ்டாண்டிங் கிராப் அங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர்ல பல வகையான மரங்கள் வச்சிருக்காங்க. அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், மரத்துக்கு நிறைய தண்ணி விட்டாங்கன்னா வளர்ச்சி அதிகம் வரும்னு நினைக்கிறீங்களான்னாரு. நான் ஆமான்னு சொன்னேன். அப்படி அல்ல, மரம் முதல்ல 2-3 வருஷம் தான் தண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதை காய்ச்சல் பாய்ச்சல் தான் நல்ல பலம் கொடுக்கும் மரத்துக்குன்னு ஒரு குறிப்பை கொடுத்தாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் அங்க தேக்குல மட்டும் 9 வகையான தேக்கு மரங்கள் ட்ரையல் பிளாட் போட்டிருந்தாங்க. நாங்க போயிருந்தப்போ சந்தனம் இருந்துச்சு, ஐலந்தஸ்ன்னு சொல்லுவோம், பெருமரம்னு சொல்லி அது இருந்துச்சு. பெருமரத்துல ஒரு மிகப்பெரிய விளைச்சலும் வருவாயும் ஈட்டி கொடுத்துட்டு இருக்கிற ரகங்கள் வச்சிருக்காங்க. அது இல்லாம புளியன் இருந்தது, செம்மரம் இருந்தது. இது பல வகையான மரங்கள். ஸோ மரத்தோட ஒரு லைப்ரரி அப்படின்னா தமிழ்நாட்டுல நம்ம பகுதியில இங்க மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரின்னு புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் குறுகிய காலத்தில் விவசாய மக்களுக்கு நல்ல லாபம் ஏற்படுத்தக்கூடிய மர வகைகள் என்னென்ன, அதனோட முதல்ல நாற்று உற்பத்தியிலிருந்து அறுவடை வரைக்கும் அந்த தொழில்நுட்பங்களை சொல்லி கொடுக்கணுங்க ஐயான்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சோம். 2 வாரம் முன்னாடி அவங்களும் பல்கலைக்கழகத்துல அனுமதி வாங்கிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குது. எங்களோட ஆசை அதிகபட்ச விவசாயிகளுக்கு இதனோட பலன்கள் போய் சேர்ந்து, தமிழ்நாட்டுல தண்ணி இல்லை, ஆள் பற்றாக்குறைன்னு குமரேசன் ஐயா இப்ப சொன்னது மாதிரி மரப்பயிருக்கு குறைஞ்ச தண்ணி போதும். தமிழ்நாடு கவர்மெண்ட்ல 3 டிபார்ட்மெண்ட்ல சொட்டு நீருக்கு மானியம் கொடுக்கறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். 3 துறையில மானியம் தர்றாங்க சொட்டு நீருக்கு. குறைஞ்ச தண்ணியில நிறைஞ்ச வருவாய எடுத்து நம்ம விவசாயிகளுக்கு இது ஒரு நல்ல மரப்பெயர்ல ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கம். இன்னைக்கு இணைப்புல இணைஞ்சிருக்கிற வனத்துக்குள் திருப்பூர் உறுப்பினர் எல்லாருக்கும், தமிழக விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருக்கும், நிறைய முனைவர்கள், நிறைய டாக்டரேட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்று இப்ப நிகழ்ச்சியோட முக்கிய பகுதிக்கு முனைவர் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை. அனைவருக்கும் ஞாயிறு மாலை வணக்கம். இந்த மாலை வேளையில உங்க எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு இருந்த சந்தோஷம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னை பத்தி அறிமுகப்படுத்தின பசுமை வேடனுக்கும் வனத்துக்குள் திருப்பூர் என்னுடைய இனிய நண்பர் சிவராமன் சார் அவர்களுக்கும் நன்றி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன நன்றி இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன்ற நன்றி சொல்றேன்னு கேட்க வேண்டாம். இந்த நிகழ்ச்சிக்கு மிக பெருந்தன்மையுடன் அனுமதி கொடுத்த எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல எங்க கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய அனைவரின் சார்பாகவும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயத்த பேச போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய இனிய நட்பு மிஸ்டர் சிவராமனையும் குமரேசன் சாரையும் சொல்லிக்கிறேன். என்னையும் சிவராமன் சாரை இணைச்ச ஒரு புள்ளி மிஸ்டர் நடராஜ். அவர் வனத்துள் திருப்பூருடைய ஒரு தன்னார்வலர். ஒரு நல்ல விஷயத்த பாசிட்டிவா எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போய் அது எல்லாரும் தனக்கு மட்டும் கிடைச்ச விஷயம் எல்லாத்துக்குமே கிடைக்கணும்ன்ற ஒரு பெருந்தன்மையான ஒரு மனிதர், ஒரு பாசிட்டிவான மனிதர் திரு சிவராமன் சார் அவர்கள். உண்மையிலே அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கிய மையப்புள்ளியா இருக்கிறாங்க. அவங்களுடைய பெருந்தன்மை எனக்கு ரொம்ப கவர்ந்திருக்கு. அதே மாதிரி குமரேசன் அப்படியே ரொம்ப பம்பர மாதிரி சுத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப கொண்டு வந்தாரு. என்னுடைய தொடக்கப்புள்ளி நடராஜன் அவர்களும் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடியவர் தான். இந்த பெருந்தொற்று காலத்துல
நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கும் போது நம்ம எல்லாருமே ஒரு நல்ல விழிப்புணர்வோட இப்ப எங்க பார்த்தாலும் ஆக்சிஜன் பார்லருங்கிறாங்க. மரம் தான் ஆக்சிஜன் பார்லர். இது எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு இந்த அருமையான ஒரு வலைதள தொடர்போட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்க அனைவரையுமே இன்னும் நிறைய பேர் இணைஞ்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இதுல பல விஷயங்களை பேச போறோம். முதல்ல ஒரு சுருக்கமா நம்ம வனக்கல்லூரியை பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு அது சொல்றதுக்கான பிளான் இல்லை. இருந்தாலும் நம்ம சிவராமன் சார் வந்து அதுக்கு ஒரு சின்ன பொறி கொடுத்துட்டாங்க. அதனால அதை பத்தி சொல்லிடுறேன். அப்புறம் எங்க எப்படித்தான் இந்த வனக்கல்லூரி வனக்கல்வி எப்படி நடக்குது, அப்புறம் இந்த மரங்கள்ல தோட்டங்கள்ல விவசாயிகளுடைய மர சாகுபடிங்கிறதுல என்னதான் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு சுருக்கமா சொல்லிட்டு அப்புறம் மர சாகுபடியை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் என்னை பத்தி நானே சொல்லிக்கலாம். பெருமையா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கல. நான் ஒரு எளிய கிராமத்துல பிறந்த ஒரு விவசாயியுடைய பையன். அதனால நான் படிக்கிற காலத்துல எனக்கு ஆசைப்பட்டோ போடாமலோ என்னுடைய கல்வி வந்து வேளாண்மையை பத்தியும் வனத்தை பத்தியுமே இருந்தது. 1986 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஒரு இளநிலை வனவியல் மாணவரா சேர்ந்தேன். இந்த குரூப்ல கூட என்னுடைய இனிய நண்பர் மிஸ்டர் வெற்றிவேல் என்னுடைய கிளாஸ்மேட் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் திருப்பூர்காரர். ஏன்னா திருப்பூருக்கு எனக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. நான் படிக்கிற காலத்திலையும் சரி, நான் வேலை பார்க்குற காலத்திலையும் சரி, நான் என் நண்பரோட கைகோர்த்து அந்த பல வீதிகளில் நடந்திருக்கிறேன். அப்ப நாங்க பேசியிருக்கிறோம். ஆண்டிப்பாளையம் குளம்னு தான் நினைக்கிறேன் அந்த குளத்துக்கு பேரு. அந்த குளத்தை சுத்தியிலும் மரம் நட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நானும் என் நண்பரும் ஒரு சின்ன மரத்துக்கடியில் உட்காந்து ஒரு கனவு கண்டோம். இன்னைக்கு அது சிவராமன் சார் மூலம் அது நிறைவேறி இருக்கு. அப்படிங்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சிவராமன் சார் ரொம்ப பழக்கம் இல்லாட்டி 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பழக்கம். எடுத்த மெசேஜே எனக்கு நான் நிறைய சேர்ந்து செய்யணும் சார்னு போயிட்டு என்னை பார்த்துட்டு திரும்பி போயிட்டு சொன்னாங்க. அப்ப நான் அவருக்கு ஒரே பதில் மட்டும் எனக்கு சொல்ல தோணுச்சு. சார், அறிவியல் பூர்வமான எல்லா தொழில்நுட்பத்தையும் நான் உங்களுக்கு தர்றேன், அதுல என்னுடைய உணர்வு பூர்வமும் கலந்துருக்கு அப்படின்னு ஒரு பதில் போட்டேன். சார் அதை நினைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னும் எனக்கு அந்த பதில், ஏன்னா நான் எந்த ஒரு மரம் நடுறதுனாலும் சரி, ஒரு விவசாயம் அணுகிறதுனாலும் சரி, சயின்ஸையும் தாண்டி அதுல ஒரு பெரிய ஒரு மனப்பூர்வமா ஒரு உணர்வு பூர்வமா அணுகிறேன். ஏன்னா விவசாயிகள்ன்றதுனா இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு என்னை சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விவசாயத்துடைய வழிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பெரும்பாலானவங்க விவசாய குடும்பத்துல இருந்து நம்ம வந்திருப்போம். அதுல முக்கியமான இந்த மர வளர்ப்புக்கு இந்த விவசாயிகளுக்கு, தமிழ்நாடு விவசாயிகளுக்கு செய்யலாம்னா உண்மையிலே என்னுடைய முன்னோர்களும் எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்களும் ஒரு ஏற்படுத்தி கொடுத்த அரிய வாய்ப்புன்னு தான் அதை நான் நினைக்கிறேன். இப்படி நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி ஏன்னா டைம், ஏன்னா எல்லா மீட்டிங்லயும் சொல்லுவாங்க 1/2 மணி நேரம் பேசுங்க, 3/4 மணி நேரம் பேசுங்க, 40 நிமிஷம் பேசுங்கன்ட்டு. மிக ஒரு ஜெனராசிட்டிம்பாங்கல்ல, பெருந்தன்மையோட சிவராமன் சார் என்னை கூப்பிடும்போது, சார் உங்க தெரிஞ்சதெல்லாம் பகிருங்க, டயத்தை பெருசா பார்க்க வேண்டாம்னு ஒரு டைமே இல்லாம ஒரு ஓப்பன் மைண்டடா ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. அதுக்காக நான் நிறைய டைம் எடுத்துக்க முடியாது. சில தகவல்களை உங்களுக்கு நல்லா நேர்மையா பகிர்ந்துக்கிறேன். ஒரு மர வளர்ப்புல ஆக்கப்பூர்வமான, அதாவது ஒரு ஜென்யூன் எஃபோர்ட்டுப்பாங்க. பொய் சொல்லக்கூடாது, எந்த விஷயத்தையும் எதையும் மறைக்கக்கூடாது, ஒரு விவசாயி கஷ்டப்படக்கூடாது என்னையால. அது என்னுடைய மிகுந்த குறிக்கோள். அதனால லாபம் அடைகிறாங்களான்றது 2வது தான். என்னுடைய குறிக்கோள் வந்து எந்த ஒரு விவசாயியும் எந்த ஒரு மரம் நடுவோரும் ஒரு தவறான தகவல் மூலம் கஷ்டப்படக்கூடாதுன்றத என்னுடைய தலையாய ஒரு கடமையாவே நான் நினைச்சு செயல்பட்டு இருக்கிறேன். இப்ப எல்லாமே வந்து நம்ம மரம் வளர்க்குறோம்னு சொல்றோம், பெரிய ஒரு வரவேற்பு இருக்கு. இதுக்கெல்லாம் அடித்தளம் எப்படின்னா, முன்னாடி 1980களில் தான் நம்ம நாட்டுல ஒரு பெரிய புரட்சி நடந்த மாதிரி, அதாவது மௌன புரட்சி, அப்படி அமைதி புரட்சிப்பாங்கல்ல, அது வனத்துக்கு நடந்துச்சு. 1978 மாநில பட்டியலில் இருந்த வனத்துறை வந்து பொதுப்பட்டியலுக்கு போச்சு, மாத்தினாங்க. 1980 இந்திய வனச்சட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1988 இந்திய வனக்கொள்கை கொண்டு வந்தாங்க. இந்த வனச்சட்டமும் வனக்கொள்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது காட்டை நீங்க பாதுகாப்பதற்கு, காட்டை நீங்கள் பாதுகாக்கணும்னா காடுகளை அழிக்கக்கூடாது. அதாவது காடு சார்ந்த அனைத்து தேவைகளையும் காட்டிற்கு வெளியே வந்து எடுக்க வேணும். காட்டை நம்பி இருக்கக்கூடாது. அது தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, விவசாயம் இருந்தாலும் சரி, நம்ம வீடு கட்டுற பர்னிச்சர் கடை வச்சிருக்கிறவா இருந்தாலும் சரி, நாட்டினுடைய அனைத்து மர தேவைகளும், காடு சார்ந்த அனைத்து தேவைகளும் காட்டின் வெளியிலிருந்தே பெறப்பட வேண்டும் என்ற ஒரு வனச்சட்டத்தையும் வனக்கொள்கையும் நம்முடைய இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. நான் பெருமை கூட சொல்லிக்கலாம், இந்திய வனச்சட்டம் தான் ரொம்ப உலகிலேயே ரொம்ப வலிமையான வனச்சட்டம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம 80ல இருந்து ஃபாரஸ்ட் நம்பியே நம்ம இல்லை. எல்லாமே மரத்துடைய தேவைகளை பூரா மரத்துக்கு வெளியில தான் நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். இருக்கிற மரத்தை எல்லாமே காப்பு காடுகள், ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்றோம்.
அதாவது ரிசர்வ்டு ஃபார் ஃபியூச்சர் ஜெனரேஷன். உங்களுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு என்னன்னா அது கொடுக்குற சர்வீசஸ், ஆக்சிஜனா இருக்கட்டும், மண்ணரிப்பை தடுக்கிறதா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், இதை மட்டும் தான் நீங்க பயன்படுத்த முடியும். அதுக்குரிய தேவைகளா அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம்னு இந்த கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது. இதனுடைய மையப்புள்ளியா வந்து இந்தியாவில் வந்து 1979 நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சாங்க மத்திய அரசாங்கத்துக்கு. அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் இருக்கிற பிஎஸ்சி அக்ரி மாதிரி ஒரு தொழில் சார்ந்த ஒரு வனப்படிப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்துக்கு பரிந்துரைச்சாங்க. அதனுடைய பிரதிபலனா 1985 பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி என்ற தொழில் படிப்பு இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண் பல்கலைக்கழகங்களையும் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது ஆரம்பிக்கப்பட்டதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்ன்றது ஒரு படிக்கிற பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, அது எங்களுடைய கோயில், எங்களுடைய இரண்டாவது தாய். இன்னைக்கு நானே எங்களுக்குள்ள இணைச்சிருக்குன்னா அந்த பல்கலைக்கழகமும் எங்க வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி. முதல்ல 5 பல்கலைக்கழகங்கள்ல வனவியல் பட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய முதல் பல்கலைக்கழகம் எதுனா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். மிக பெருமையா சொல்லலாம். அந்த சிறப்புமிகு பல்கலைக்கழகத்துல 1986 2வது பேட்ச் மாணவனா நான் ஜாயின் பண்ணேன். தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா டிகிரியும் எனக்கு கிடைச்சது. நான் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியை வந்து தேர்வு செஞ்சு படித்தேன். அதுதான் உங்களை இன்னைக்கு நினைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து இப்ப 16 பல்கலைக்கழகத்துல பண்றாங்க. தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் என்ற ஒரே கல்லூரி தான் வனத்தை பத்தி அறிவியல் பூர்வமா சொல்லி கொடுக்குற கல்லூரி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழே மேட்டுப்பாளையத்துல வனத்திற்கு என்றே ஒரு தனி கல்லூரி. நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொன்னதுனால உங்களோட டயத்தை நான் எடுத்துக்கிட்டேன். வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் 1985 இருந்து செயல்பட்டு இருக்கு. அதனுடைய தொலைச்சி இப்ப நான் பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி, ப்ரொஃபஷனல் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லுவோம். 4 வருஷம் பிஎஸ்சி அக்ரி மாதிரி 4 வருஷம் தொழில் கல்வி சொல்லிக் கொடுக்குறோம். எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஹெச்டி ஃபாரஸ்ட்ரி ஆஃபர் பண்றோம். எங்க கல்லூரியில இருந்து தமிழ்நாட்டில் இருக்க குடிமக்களுக்கு அதிகமா தெரியாது, ஆனா இந்தியாவில் இருக்கிற 3500 ஐஏஎஸ் ஆபீசர் இருக்கும், 4500 ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கும் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தெரியும். ஏன்னா எங்க கல்லூரியில இருந்து ஒரே கல்லூரியில இருந்து 117 மாணவர்கள் இந்திய வனப்பணிக்கு தேர்வு செய்யப்பட்டு யூபிஎஸ்சி எக்ஸாம் தேர்வு செய்யப்பட்டு இந்தியா முழுத வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு நாங்க பெருமையா சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க பாக்குறீங்களா, அன்வர்தீன் அடிஷனல் பிசிசிஎஃப், நீங்களாம் வனத்துக்குள் திருப்பூர்காரங்க கூப்பிட்டு வந்தாங்க. அவர் எங்க கல்லூரி மாணவர். அவர் தான் முதல் எங்களுடைய மாணவர் இந்திய வனப்பணி சேர்க்கப்பட்டவர். அந்த மாதிரி இன்னைக்கு 252 பேர் வந்து ரேஞ்ச் ஆபிசரா இருக்கிறாங்க. சப்ஜெக்டுக்கு வருவோம். வனக்கல்லூரியில நாங்க நிறைய தொழில்நுட்பத்தை, மர வளர்ப்பு தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்கோம். இப்ப டெய்லர் மேடு மாதிரி தான். அதாவது எங்க முதல்வர் அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களுடைய முதல்வர் இணைவேந்தர் சொல்லுவாங்க, 40 வருஷத்துக்கு மரத்தை வெட்டுறதுக்கு காக்க வச்சுன்னா எப்படி யாருப்பா நடுவா அப்படின்னு எங்களுடைய துணைவேந்தர் அடிக்கடி கேட்பாரு. மக்களுக்கு எளிய முறையில மரத்தை வளர்க்க முடியுமா அப்படின்னு நாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். 30 வருஷமா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட எனக்கு 35 வருஷமா நான் வன கல்வி, வன பயிற்சி, ஆராய்ச்சியில ஈடுபட்டு அதுலதான் இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். துல்லிய பண்ணிய மர சாகுபடி திட்டம். இதை பத்தி நிறைய பேச போறோம். நிறைய மரங்களுக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்னால இந்த 1 மணி நேரத்தை சொல்ல முடியுமோ சொல்றேன். நிறைய பேசலாம், நிறைய கருத்து பகிர்தல் பண்ணலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு ஜென்யூன் எஃபோர்ட். இதுக்கு எல்லாருமே கை கோர்த்தாத்தான் இது நடக்கும்ன்றதுதான் என்னுடைய இனிமையான வேண்டுகோள். மர சாகுபடியில துல்லிய தொழில்நுட்பம். நீங்க இப்ப பாக்குறீங்க, இந்த பேக்ரவுண்ட்ல இருக்க மரம் தேக்கு மரம், எல்லாத்துக்கும் தெரியும், அதை நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனா வயசு பாத்தீங்கன்னா 160 நாள் தான். கோயம்புத்தூர் பக்கத்துல ஆலப்பாளையத்துல ஒரு விவசாயி நிலத்துல பண்ணியிருக்காரு எங்களுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. இதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆரம்பிப்போம். விவசாயிகள் நிலத்துல மரம் வளர்க்கறது அப்படின்றதான் ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. நம்ம தமிழ்நாடு வனத்துறை கூட ட்ரீ கல்டிவேஷன் இன் பட்டாளா என்ற ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஜப்பானுடைய ஜெய்கா என்ற நிதி உதவியில செஞ்சுட்டு இருந்தாங்க. முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு. பெரும்பாலும் இன்றைய அரசினுடைய நிலைப்பாடு, அதனால எல்லா மரம் சார்ந்த வனத்திலிருந்து பெறப்படும் கச்சா பொருளை கொண்ட அனைத்து இண்டஸ்ட்ரியும் சரி, அனைத்து பயனாளிகளும் சரி, பொருளை வனத்துக்கு வெளியே வளர்க்கப்பட்ட மரங்கள்ல இருந்தா எடுக்கணும்ன்றதான் நம்மளுடைய கொள்கை. அந்த கொள்கை 1980க்கு அப்புறம் ஒரு ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரீஸ் அவுட் சைட் ஃபாரஸ்ட். இப்ப லேட்டஸ்டா 2 வருடத்துக்கு முன்னாடி நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் எதுக்கு வருதுன்னா, நம்முடைய மரங்களை பட்டா நிலங்களை வளர்க்கறதுக்கு, முறைப்படுத்துறதுக்கு, அதுக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் டெவலப் பண்றது தான் இப்பதான் வந்து அதனுடைய வாய்ப்புகள் பெருகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 2வது தலைமுறை விவசாயிகள் வந்துட்டாங்க. எனக்கு வர்ற
கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளைக்கு 30-40 போன் வரும் விவசாயிகள்ட்ட இருந்து. அதுல வர 90% போன் வந்து 2ஆம் தலைமுறை விவசாயிகள். அவங்க எல்லாம் இப்ப எந்தூசியாஸ்டிக்கா வர்றாங்க. யங் ஜெனரேஷன்ஸ் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா வர்றாங்க. துல்லிய பண்ணி நீ என்னத்த பண்ணிட போறீங்க மரத்துல, என்ன சார் தேவைப்படுது நமக்கு? இப்ப பாருங்க, நான் ரவுண்டு வுட்னு சொல்லுவோம் நாங்க, அதாவது தடிமரம்னு சொல்றாங்க இல்லைங்களா. நம்ம நாட்டுல மரத்தை ஒரு வருடத்துக்கு 199 மில்லியன் கன அடி. நம்ம நாட்டுல 2 தான் மொத்தமா இம்போர்ட் பண்றோம். எல்லாத்துக்கும் ஆயில் இம்போர்ட் பண்றதுதான் தெரியும். ஆனா யாருக்குமே மரத்தை முழுசா வெளிநாட்டுல இருந்து தான் இம்போர்ட் பண்றோம்ன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம கிடைக்கிற வனத்தின் மூலமா வேளாண் காடுகள், அதாவது விவசாயிகள் நிலத்துல வரையறுக்கப்பட்ட காடுகளுக்கு வெளியே மரங்கள்னு பாத்தீங்கன்னா 1.5% தான். அப்போ ஒரு 4% தான் நம்ம உற்பத்தி பண்றோம். 199 மில்லியன் மீட்டருக்கு டோட்டல் இம்போர்ட் ஆஃப் ஃபுட். இந்தியாவில வந்து வனக்கொல்லி அப்படி சொல்லுது தேவை. நம்ம வளர்ந்த நாடுகள் இன்னைக்கு வந்து பிரேசில், இந்தியா, சைனா, இது இந்தியன் எக்கனாமி வேர்ல்டு எக்கனாமி டிசைட் பண்ணுன்னு சொன்னாங்க. திருப்பூர்காரங்க நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நாட்டுடைய மரத்தேவை அதிகமா போய்கிட்டே இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 199 மில்லியன் மீட்டருக்கு தடி மரத்துல டிம்பருக்காண்டி பயன்படுற மரங்கள்ல இந்த இதுல பாத்தீங்கன்னா 60% தேக்கு மட்டும் பயன்படுது. அப்பனா கிட்டத்தட்ட 100 மில்லியன் மீட்டருக்கு மரம் தேக்கு மட்டும் நமக்கு வேணும். இது போக மகாகனி வேணும், சால் வேணும், பாப்ளஸ் வேணும். நமக்கு மரங்கள் தேவை வந்து அதிகமாகிக்கிட்டே போகும். இது இந்தியாவில் நம்ம இன்னைக்கு இருக்கிற தடிமர தேவை மட்டும். இது இல்லாம நமக்கு தீக்குச்சி மரம் வேணும், எழுதுறதுக்கு பேப்பர் பல்ப் வேணும், பேக்கிங் கேசஸ் வேணும். மரம் இல்லாத பொருளே கிடையாது. பிளைவுட்டுக்கு வேணும், எண்ணெய் வேணும், புண்ணாக்கு வேணும், எல்லாமே வேணும். ஆனா எதுவுமே பட முடியாது. அப்ப எங்க சார் இது பறக்கிறது? நான் சொல்றேன், இந்தியாவுடைய நம்ம பாதி லேண்ட் வந்து வேஸ்ட் லேண்ட் சொல்றோம். மரங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப உகந்த நிலங்கள் நம்மகிட்ட இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன நடக்குது? இப்ப நம்ம டோட்டலா எடுக்கிறோம். எங்க இருந்து எடுக்கிறோம்? நம்ம பக்கத்து நாடுகள்ல, எங்க பர்மா, இந்தோனேஷியா, லாவோஸ், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், இங்க இருந்து எடுக்கிறோம். இங்க இருந்து நம்ம மரக்கலத்தை எடுக்கிறோம். ஆனா உலகத்துல தேக்குடைய வளம் மட்டும் 3 நாட்டுல தான் இருக்கு. இந்தியா, பர்மா, லாவோஸ். உலகத்துல இருக்க தேக்குடைய வளத்துல 44% இந்தியாவில் இருக்கு. ஆனா நம்ம தேக்கு இம்போர்ட் பண்றோம். இந்தோனேஷியா இன்னைக்கு பிக்கஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபுட். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? தடிமரமா கொடுக்க மாட்டோம், கன்வெர்டட் டிம்பர்ஸ், பிளாங்க்ஸ் எத்தனை சதுரடி சொல்லுங்க, நாங்க வெட்டி கொடுக்குறோம், மாத்தி கொடுக்குறோங்கிறாங்க. பர்மாவில தேக்க ஃபில் பண்றத நிறுத்திட்டாங்க. அப்ப நாளுக்கு நாள் அதிகமாகுது. நாளுக்கு நாள் தேவை அதிகமாகிக்கிட்டே போகுது. இம்போர்ட் டியூட்டி அதிகமாக போகுது. ஆப்பிரிக்காவில இருந்து கொண்டு வர்றாங்க. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இதுதான் நம்முடைய ஏற்றுமதி. உட்டை பொறுத்தவரை இம்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். எக்ஸ்போர்ட் சுத்தமா கிடையாது. இந்த எக்ஸ்போர்ட் கூட வனம் மாடிஃபைடு வுட் இருக்கு இல்லைங்களா, வுட்ல இருந்து பெறப்பட்ட கருவிகள், பர்னிச்சர், இதைத்தான் எக்ஸ்போர்ட் பண்றோம். டோட்டலா எக்ஸ்போர்ட்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, ஒரு சின்ன கால்குலேஷன். 149 மில்லியன் மீட்டருக்கு இப்ப நமக்கு வுட் தேவைன்னா, ஒரு ஏக்கருக்கு 100 மரம் வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆஃப் வந்து நம்ம தேக்கு வளர்க்குறோம்னா, ஒரு ஏக்கர் 100 மரம் வளர்த்தா கூட நீங்க எவ்வளவுனா ஒரு வருஷத்துக்கு 17.5 லட்சம் ஏக்கர் வந்து நடணும் மரம் மட்டும். ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் இப்ப எல்லாத்துக்குமே மாற்று வந்துருச்சு, மாற்று இல்லாத பொருள் இல்லை சார், மரம் வந்து போக போகுது சார், நீங்க எதுக்கு சார் மரத்துல ஆராய்ச்சி பண்றீங்கன்னு கேட்பாங்க. அது உண்மையா இல்ல. ஏன்னா இந்தியாவில எல்லாரும் ஒருத்தர் வீடு கட்ட, ஒருத்தர் கனவு வந்து ஒரு சாதாரண குடிமகனுடைய கனவு வீடு கட்டுறது. நீங்க எல்லாத்தையும் பிளாஸ்டிக்ல போடுங்க, எல்லாத்தையும் யூபிவிசில போடுங்க, பிவிசில போடுங்க. வாசல்னு சொல்லுவாங்களே, நிலவும் டோர் ஒண்ணு மட்டும் எல்லாருமே தேக்குல தான் வைக்கணும்னு நினைப்பான். அந்த ஒரு தேவைக்கு இவ்வளவு வுட் தேவைப்படுது. அந்த மாற்றம் என்னைக்குமே மாற போறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் யாருமே பிளாஸ்டிக்ல போட போறோம். இதுதான் நம்ம தேவை. இதுதான் இங்கதான் நம்ம இருக்கிறோம். நம்ம கொள்கை சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் சார்? நம்ம நாட்டுல வர தேக்குக்கெல்லாம் யார் பிளான் பண்றா தெரியுங்களா? ஆப்பிரிக்கா. நீங்க பாக்குறீங்கல்ல, கானான்ற ஒரு கண்ட்ரியுடைய ஒரு பிளான்டேஷன் கம்பெனியோட போட்டோ. இது பூரா தேக்கு. இந்த தேக்கு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கம்பெனிக்காரங்க மெனி ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது அமெரிக்கா, என்டையர் யூரோப்ல இருக்கவங்க பூரா பெருவாரியான நிலத்தை ஆப்பிரிக்காவில், அதாவது லாங் டைம் லீஸ்க்கு எடுத்தது 90 வருஷம் 100 வருஷம் எடுத்து தேக்கு மரத்தை வளர்த்துறாங்க. எதுக்கு தெரியுங்களா? இந்தியா மார்க்கெட்டை ஃபோர்காஸ்ட் பண்ணி வளர்த்துறாங்க. நீங்க எப்படி திருப்பூர் பனியன் வந்து அமெரிக்காவுக்கும் வெளிநாட்டுக்கும் அங்க என்ன சம்மர் வருதுன்னு இங்க வேலை பார்த்து அனுப்புறீங்களோ, அதே மாதிரி அவங்க இந்தியாவுடைய மர தேவை இவ்வளவு, இந்த தேவைக்கு இவ்வளவு ஏரியாவில் மரம் வளர்க்கணும். பிரிட்டிஷ் கம்பெனி ஆப்பிரிக்காவில் நிலத்தை வாங்கி வளர்த்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. அடுத்த 10 வருஷம் 15 வருஷத்துக்கு இந்தியாவுடைய மர தேவை என்ன அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க மரம் வளர்க்குறாங்க. நீங்க பாருங்க, இது வந்து 5 வருஷம் வளர்ந்து நம்ம இந்தியாவில் படிச்சவர், என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அங்க கானாவில் வேலை பார்க்குறாரு. அவர் அனுப்பிச்ச போட்டோ நேற்று. 5 வருஷம் தேக்கு மரம் பிளான்டேஷன் வந்து ஆப்பிரிக்காவில் வளர்க்குறாங்க.
இதை வெட்டி தான் நம்ம வாங்க போறோம். நான் ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறேன் சார், நம்மகிட்ட எவ்வளவு நிலம் இருக்கு நான் சொல்லிட்டேன். நம்மளுடைய நிலப்பரப்புல சரிபாதி தரிசனங்களா வச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம எல்லாமே ட்ரவுட்னு சொல்றோம், வறட்சியால பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள்னு சொல்றோம். இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு பாருங்க, இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு வந்து ஒரு பாலைவன நாடு. அந்த பாலைவன நாடு தான் இன்னைக்கு உலகத்திலே அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 இருக்கிறாங்க. நம்ம நாட்டுல நம்ம கரெக்டா பிளான் பண்ணி வளர்த்தீங்கன்னா அருமையான ஒரு மரப்பேரை வளர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இன்னைக்கு சந்தை. நாங்க எல்லாம் சொல்றோம், எங்க கல்லூரிக்கு வந்தீங்கன்னா எடுத்துனே வளர்க்கறத பத்தி சொல்ல மாட்டோம், நாங்க எடுக்கிறதே சந்தையில இருந்து ஆரம்பிப்போம். நீ எங்க வருவாங்க, சார் அந்த மரத்தை நட போறேன், இந்த மரத்தை நட போறேன், அந்த பத்திரிகையில பார்த்தேன், இந்த பத்திரிகையில பார்த்தேன், இத்தனை கோடி வரும், அத்தனை கோடி வரும். நான் எந்த கோடியுமே நான் சொல்ல மாட்டேன், எந்த கோடியுமே சொல்ல மாட்டேன். நான் சொல்றது என்னன்னா, இந்த மரத்தை வளர்த்தீங்கன்னா விற்க முடியுமா? இன்னைக்கே வருவாங்க விவசாயி கேட்டா, சார் 5 தேக்கு மரம் வச்சிருக்கேன் சார், தேக்கு மரத்தை பத்தி மட்டும் எனக்கு பேசாதீங்க, என்னால விற்க முடியல அப்படின்னா. அப்ப என்னதான் இங்க நடக்குது, என்ன பண்ண போறோம் நம்ம? அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? இங்க பாருங்க, இதுதான் ஆப்பிரிக்காவில் வெட்டி வச்சு நம்ம ஊருக்கு வரப்போற மரம். இது ஆப்பிரிக்காவில் வெட்டி வச்சிருக்கிறாங்க, நம்ம ஊருக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கு. எப்படி நம்ம மரத்தை வளர்க்கறது? எப்படி போனா மரத்துக்கு விலைக்கு போகும்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த சேகிறது வைரம் பாஞ்சுன்னு சொல்லுவாங்க, அந்த கட்டத்துக்குள்ள இருக்கு இல்லைங்களா, இதுக்குத்தான் விலை. அப்ப இந்த மரத்தை எப்படி வளர்க்கணும்? இங்க பாக்குறீங்க ஸ்டாரா இருக்கு இல்லைங்களா, ஸ்டாரா இருந்தா மரம் வேஸ்ட். அப்ப உருட்டான மரம் வேணும், வேகமா வளரணும், சேகரணும். முதிர்ச்சியற்ற மரம்னா மார்க்கெட்ல போகாது. இதுக்கெல்லாம் தொழில்நுட்பம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. பழைய காலத்து தொழில்நுட்பத்தை வச்சிருக்கிறோம். இப்ப எப்படி மாத்துறது, எப்படி பண்ண முடியும்? அதுக்குதான் இங்க வனக்கல்லூரி இருக்கு. பாத்தீங்களா, இப்போ நல்ல வளர்ச்சி மரம் இந்த மாதிரி பொந்து வந்துடும். இந்த மரம் உங்களுக்கு பயன்படாது. ஒரு 5 அடி 6 அடியில கிளை வந்துடும். கிளை வந்தா முடிச்சு வந்தா மரத்துக்கு வேலை இருக்காது. அப்ப நீங்க கிளை இல்லாத மரம் ஒரு 25 அடி வயல இருக்க மரம் ஒரு அப்படியே நல்லா ஒரு பில்லர் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா விளப்போம். இந்த மரத்தை நீங்க வெட்டி விற்க முடியாது. நாங்க எங்களுடைய ஆராய்ச்சி இங்க வந்து ஆரம்பிச்சோம். துல்லிய பண்ணை மர சாகுபடியில என்னென்ன தொழில்நுட்பத்தை எப்படி இன்டகிரேட் பண்றது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எதுக்கு நாம ரொம்ப முக்கியம் கொடுக்குறோம் அதை பொறுத்து தான் நம்ம வளர்ச்சி வரும். ஒரு தேக்கை மட்டும் ஒரு பேஸ் லைனா வச்சுக்கிட்டு சொல்றேன், மற்றதுக்கு வந்து ஆனாவே புரிதல் வரும். இது ஒரு எழுச்சி பயணமா தான் இருக்கணும். இது என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா பண்ண முடியாது. நீங்க வந்து ஆப்பிரிக்காவில இருந்தா மரம் வாங்கி ஆகணும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? நம்ம நாட்டினுடைய எக்கனாமி எப்படி வரப்போகுது? இது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாமே தெரியும். இன்னைக்கு மரம் தான் நண்பன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிகமா இன்னைய வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ண விஷயம் வந்து 10.5 லட்சம் மரத்தை வளர்த்து ஒரு மனிதனுடைய முயற்சினால ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி 10.5 லட்சம் மரத்தை நட்டது மட்டும் இல்ல, மரம் வளர்த்தவர் அப்படின்றவர் வந்து சிவராமன் சார். அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த மனிதன் வந்து அதை பத்தி நினைக்கிறார் என்றால் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய மனிதர், உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய மனிதர். அந்த மாதிரி ஒரு எழுச்சி தான் இந்த பயணமே. ஏசா மரம் வளர்க்குறது எல்லாம் நான் சொல்றேன். இப்ப 2வது தலைமுறை வந்துட்டாரு. அந்த நண்பரை கூட இந்த இணையத்துல இணைஞ்சிருக்காரான்னு எனக்கு தெரியாது. ஒரு பையன் ஒரு வேலை பார்க்கிறாரு, அந்த பையனுக்கு அப்பா கிடையாது. நார்த் தமிழ்ல இருந்து எனக்கு போன் பண்றாரு, சார் எனக்கு அப்பா இல்லை, எனக்கு வீடு இல்லை சார், அம்மா மட்டும் இருக்கிறாங்க, ஆய வீட்டுல இருக்கிறேன், நான் ஒரு வேலைக்கு போறேன், வேலைக்கு போய் லோன் போட்டு HDFC பேங்க்ல 7 லட்சம் ரூபாய் லோன் போட்டு 1 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கேன் சார் வந்தவாசியில. அந்த 1 ஏக்கர் நிலத்துல நான் மரம் நட போறேன் சார், என்ன மரம் நடணும்னு என்கிட்ட கேட்டார். இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற எழுச்சி. அப்ப இது எப்படி மாத்துறது? இதுக்கு என்ன டெக்னாலஜி வச்சிருக்கிறோம், இது எப்படி போகுது, இது எப்படி கமர்ஷியலா மாத்துறது இருக்கு சார். ஏன் பண்ண முடியாதுங்க? பாருங்க, உழுகுறத சொல்லுவாங்க, ஆளை உழுதால் 100 வயசும்பாங்க. அது மாதிரிதான் நல்லா உழுந்து நல்லா மண்ணை லூஸ் பண்ணி விடுங்க, நல்லா லூஸ் பண்ணி விடுங்க. இது மாதிரி நல்லா பொழுன்னு வளர்த்துருங்க. ஏன்னா மரம் நெடுங்கால பயிர். மண்ணு தான் ஆதாரம். மண்ணுல சத்து இருக்கணும், காத்து இருக்கணும், தண்ணி இருக்கணும். நீங்க மண்ணை பத்தினே எல்லாருமே மண்ணுல போய் எல்லாம் NPK இருக்கான்னு தான் பார்ப்பீங்க, சத்து இருக்கான்னு தான் பார்ப்பீங்க. தண்ணியை சேமிச்சு வைக்குமா, காத்தை சேமிச்சு வைக்குமா? உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து உங்களுடைய உரம் தேவையோ அது போல அந்த மரங்களுக்கு தண்ணியும் காற்றும் தேவை. அப்போ நம்ம அந்த நிலத்தை எப்படி பக்குவப்படுத்துறது ரொம்ப முக்கியம். மரத்துல வேர்கள் எவ்வளவு தூரம் போகும்? அப்ப எங்க சத்தான மண் இருக்கு? நீங்க வந்து ஒரு இதை வெட்டி பாத்தீங்கன்னா, நாங்க அக்ரிகல்ச்சர்ல எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, 18 சென்டிமீட்டர் டாப் சாயில் இஸ் த ஃபர்டைல் சாயில். அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை மேல இருக்க 18 சென்டிமீட்டர் சட்டி உழவு டெப்த் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் சாயில். அதுக்கு கீழே இருக்கிறது ராக், அதுக்கு கீழே இருக்கிறது பாறை. அப்போ அந்த 18 சென்டிமீட்டர் சாயில்ல இருக்கிற சத்து தான் சத்து. மரத்துக்கு அந்த சத்து தான், செடிக்கு அந்த சத்து தான். அப்ப அதையும் சாப்பிடணும், மரம் வேரும் போகணும், சீக்கிரமா வளரணும், அறுவடையும் கொடுக்கணும். அதான் முக்கியம். அப்ப எப்படி பண்றது? முதல்ல நல்லா நிலத்தை பண்ணிக்கோங்க. குழியிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழியிடுறது வந்து நான் சொல்றதா நீங்க தினமும் கேள்விப்பட்டிருக்க விஷயமா, ஆனா ஒரு சின்ன சின்ன இன்டர்வென்ஷன் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
ஆழமான குழி. நாங்க என்ன சொல்றோம், 1.5 அடி 2 அடி குழி போடுங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மரங்கள் நடும்போது நெடுங்கால பயிர்னா மண் ஆழம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தேக்கு மரம், குமிழ் மரம் நடுறீங்க, அந்த மாதிரி மரங்கள் மரத்துக்காக வேண்டி பயன்படுற மரங்கள் நெடுங்கால பயிர்னா அந்த மரங்களுக்கு குறைஞ்சபட்சம் மண் ஆழம்னு சொல்லுவோம். 5 அடியாவது மண் ஆழம் இருக்கும். மேலாப்புல பாறை இருந்ததுன்னா மரம் வளராது. நிறைய பேர் மரத்தை நட்டு வச்சுட்டு வந்து மரம் குச்சி குச்சியா இருக்குமா, வளராது, பார்க்க முடியாது. நான் எனக்கு போன் பண்ணாங்கன்னா மரம் நடுறாங்கன்னா 2 கேள்விதான் கேட்பேன். மண் ஆழம் இருக்கா, தண்ணி இருக்கா, இது 2 தான் நடுற கேள்வி. இது 2 மட்டும் இருந்துச்சுன்னா நீ எப்படி அப்படி நடத்தி மரத்தை கொண்டு வந்துடலாம். தொழில்நுட்பம் நாங்க வச்சிருக்கோம். தொழில்நுட்பத்தை பத்தி கவலைப்படாதீங்க சார், தொழில்நுட்பம் நாங்க வச்சிருக்கிறோம். அதுக்கு தான் எங்களுக்கு கவர்மெண்ட் செலவு பண்ணி ஒரு கல்லூரியை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. எங்களை மாதிரி எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க எங்களை கூப்பிடுறாங்க. தொழில்நுட்பம் இருக்கு. நம்பர் 1 வனக்கல்லூரி தான் இந்தியாவிலேயே. நம்பர் 1 ஃபாரஸ்ட் காலேஜ்னா இந்தியாவில் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மேட்டுப்பாளையம் தான். தொழில்நுட்பம் நாங்கள் வச்சிருக்கிறோம். இதுதான் முக்கியம். மைண்ட் செட் எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் பாருங்க. நல்ல குழி எடுத்துறது. குழியில இப்ப நிறைய மெஷினரிஸ் வந்து ஜேசிபியில் எடுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு வரைமுறையே கிடையாது. எதுல உங்களுக்கு ஈஸியோ எது காசு. இன்னொன்று முக்கியமான விஷயம், குறைஞ்ச செலவுல பண்ணணும். காசு செலவு கம்மியா இருக்கணும். அப்ப மேனுவலா ஆப்ரேட் பண்ற மெஷின்ஸ் எல்லாம் இருக்கு. ஜேசிபில குழி தோண்டிக்கலாம். எந்தெந்த விஷயத்த பண்ணணுமோ பண்ணலாம். குழியை எடுத்துட்டு நாங்க இதுக்கு எவ்வளவு அடி உரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடி உரம் முக்கியம். அப்புறம் என்ன சொல்லுவோம்னா, நடுறும் போது குழியை எடுத்துட்டு அடிமண்ணு மேல் மண்ணு சொல்லுவோம். அடிமண்ணு மேல் மண்ணா என்னன்னு சொன்னீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா அடிமண்ணு மேல் மண்ணு சொல்லுவோம். அடிமண் மேல் மண்ணு தான் நான் சொன்ன மாதிரி ஃபெர்டைலான சாயில் சொல்றோம் இல்லைங்களா. மேல் மண் ஃபெர்டைலான சாயில், அதை எடுத்து ஒரு பக்கம் போட்டுக்கிடணும். அப்புறம் அடிமண்ணத்துக்கு இன்னொரு பக்கம் போட்டுக்கணும். இந்த பாத்தீங்களா, தொழு உரம் இல்லாட்டி மண்புழு உரம், இதோட உயிர் உரத்தை மிக்ஸ் பண்ண சொல்லுவோம். அதாவது மேல் மண்ணோட மிக்ஸ் பண்ணி செடியை அந்த பையை எடுத்துட்டு நட்டுட்டு அது கூட சேர்த்து என்ன பண்ணணும்னா அந்த மேல் மண்ணை எடுத்து மிக்ஸ் பண்ணணும். மேல் மண்ணை எடுத்து மிக்ஸ் பண்ணி செடியை நடணும். இங்க பாருங்க. அப்புறம் பெரும்பாலும் இப்ப சொட்டு நீர் போட்டுக்குங்க. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட்லயும் எப்படி செலவை கம்மி பண்றதை நீங்க பார்க்கணும். எப்படி சீப்பா குழி தோன்றது, எப்படி தண்ணி பாய்ச்சல கம்மி பண்றது. கண்டிப்பா சொட்டு நீருக்கு ஐயா நம்ம சிவராமன் சார் சொன்னாங்க மானியம் இருக்குன்ட்டு. என்ன அது மாதிரி சொட்டு நீர் போட்டுக்காங்க. சொட்டு நீர் போட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி, தண்ணி பாய்ச்சல வேலை ரொம்ப கம்மி, தண்ணி ரொம்ப மிச்சம். இப்ப எல்லாம் வந்தாங்க, நிறைய விவசாயிங்க வருவாங்க, தண்ணி எப்படி கட்டுறதுன்னு கேட்பாங்க. சரி 5 லிட்டர் விடுங்கன்னா 5 லிட்டர் 1 மணி நேரத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. கிடையவே கிடையாது. 3 ஸ்பிளிட் பண்ணுங்க. தண்ணியை கம்மி பண்ணி எல்லா பாயிண்ட்லயும் செலவை கம்மி பண்ணுங்க. உங்களை தேக்கு மரத்தை நாங்க இப்ப கிட்டத்தட்ட முடிவுல சொல்லலாம்னு பார்த்தேன். தேக்கு மர வளர்ச்சி 45 வருஷம் இருந்துச்சு. இந்த என்டையர் சில்விகல்ச்சர் ஆஃப் டீக் இஸ் நவ் ரீரிட்டன் பை ஃபாரஸ்ட் காலேஜ். ஃபாரஸ்ட் காலேஜுடைய தொழில்நுட்பத்துல இப்ப 15ல இருந்து 20 வருஷம் விவசாயம் வெட்டியிருக்காங்க. 25 வருஷம் சொல்றோம். எங்க சேஃபர் சைடுக்கு சொல்றேன். ஏன்னா எல்லாருமே சொல்லுவீங்க, நான் ஒண்ணு சொல்லிட்டா புடிச்சுக்குவீங்க. கவர்மெண்ட் நான் சொல்றேன்னா, சார் அன்னைக்கு சொன்னீங்க 15 வருஷத்துல வெட்டலாம்னு சொன்னீங்க, இன்னைக்கு வெட்ட முடியாதுன்னு சொல்லுங்க. அதனால எப்பயுமே நாங்க ஒரு 5 வருஷத்துக்கு சேர்த்து சொல்லிடுறோம். சொட்டு நீர் அமைய ரொம்ப ரொம்ப நீங்க கொடுக்க வேண்டியது முக்கியமானது நாத்து. இன்னைக்கு பெரிய சவால் நம்ம விவசாயிகளுக்கும் மர நடுறவங்களுக்கு இருக்கிறதா தரமான நாற்றுகள். தரமான நாற்றுகளை பத்தி எங்களை சயின்டிஸ்டுகளை தவிர யாருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்ல ஜெனட்டிக்கலி சுப்பீரியர். நாங்க ஒரு வெரைட்டி கொண்டு வரோம்னா 15 வருஷம் வேலை செய்யணும். ஒரு தேக்குல ஒரு வெரைட்டி கொண்டா 15 வருஷம் வேலை செய்யணும். காட்டுக்குள்ள போய் அலைஞ்சு நல்ல மரத்தை எடுக்கணும். பின்னாடி ஒரு வீடியோட அதை காமிக்கிறேன். தரமான நாற்றுக்கள் பண்ணாட்டி விவசாயம் வராது. நிறைய பேர் இப்ப விவசாயிங்க நட்டுட்டு என்கிட்ட கேட்பாங்க, சார் அங்க வாங்கி நட்டு இங்க வாங்கி நட்டு சார் செடி குச்சி குச்சியா இருக்கு, செடி வளர மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்பாங்க. தரமான நல்ல இனப்பெருக்க விருத்தி, இங்கிலீஷ்ல ஜெனட்டிக்கலி சுப்பீரியர்பாங்க. நல்ல தாய் நல்ல சேய், நல்ல தாய் நல்ல பிள்ளைகள்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மரங்களுக்கு போறது. அப்படி சார் அதெல்லாம் எப்படி எடுக்கிறது, அதை பத்தி கவலைப்படாது. அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். நல்ல நாற்றுக்களை தெரிவு பண்ணணும். எப்படி பண்றது, அதுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்கு. இது பாத்தீங்களா, இந்த மாதிரி நாற்றுகள் இருக்கணும். நல்ல 90 அடி 90 இன்னொரு இதுல ஒரு வீடியோ இருக்கு, அதுல பகிர்றேன் நானு. நல்ல வளர்ந்த மரத்துல இருந்து நாற்று எடுக்கணும். அந்த மரத்தை எப்படி தேர்வு பண்றது, அதுக்கு சயின்டிபிக்கான தொழில்நுட்பம் இருக்கு. காட்டுக்குள்ள நுழையிறதுக்கு யாருக்குமே பெர்மிஷன் கிடையாது. எங்களை மாதிரி சயின்டிஸ்டுகளுக்கு மட்டும் தான் பெர்மிஷன். நாங்களும் வனத்துறையில பெர்மிஷன் கேட்டு தான் போறோம். நாங்க ஆராய்ச்சிக்காக வேண்டி போறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி தரமான நாற்றுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துலதான் எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் இது மூலம் உங்களை ஏமாத்திடுவாங்க. ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால தரமான நாற்றுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும்
தன்னுடைய 50% முயற்சியை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லுவோம். எங்களுடைய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இந்த பாயிண்ட்ல ரொம்ப தெளிவா இருப்போம். இதுக்காக நாங்க தொடர்ந்து வேலை செய்யறோம். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னா இது ஒரு நாள் 2 நாள் வேலை இல்லை. என்னுடைய 35 வருட அனுபவங்களை ஒன்றொன்றாக படித்த அனுபவங்களை, கற்றறிந்த அனுபவங்களை, அறிவியல் பயணமும் என்னுடைய பட்டறிவு பயணமும் ஒன்று சேர்ந்து பெறப்பட்ட விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். புத்தகத்துல எழுதி வச்சது இல்ல. சிவராமன் சார் ரொம்ப கரெக்டா சொன்னாங்க. நான் எதை பார்க்கிறேனோ, எது எனக்கு திருப்தியா இருக்கோ ஃபீல்டுல காமிச்சுட்டு தான் சொல்லுவேன். இப்போ நான் பவர் பாயிண்ட் போட மாட்டேன். இது இணைய வழியினால மட்டும்தான் இந்த எந்த ஒரு போட்டோ நான் வெளியில எடுத்திருக்க மாட்டேன். நான் ஆராய்ச்சி பண்ணி அதுல கிடைச்ச தகவலை மட்டும்தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணேன். கண்ணால பாக்குறது மட்டும்தான் மெய். என்னைய பொறுத்தளவுல நான் சொன்னேன்னு அடாப்ட் பண்ணாங்க யாரும். இந்த கேட்குறீங்க கிட்டத்தட்ட 500க்கு மேல பார்ட்டிசிபென்ட் இருக்கிறீங்க. நான் சொன்னேன்னு தயவு செய்து கேட்காதீங்க. பாருங்க, பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க.